ஹலோ கைஸ், அதுக்கு முன்னாடி இந்த பொருளை மட்டும் எடுத்துட்டு சவுண்டு போட வேணாம். ஏன்னா இங்கே தான் ஈவன் தூங்கினுறான். சரி ஓகே, இங்கே இருக்க கோடு மட்டும் பார்த்துட்டு போய்டும். 8046 தூங்கினுறான். சரி ஓகே இப்போ பேசுவோம். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவல் நான் 2 தான் கைஸ் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஈவல் நான் 1 எல்லா ஸ்கேப்பும் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப் தான் கைஸ் வந்து பண்ண போகிறோம். சரி அது விடு ப்ரோ, இதுனா ப்ரோ கையில் வச்சுனுங்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதுதான் கன்னோடைய பாட்டு. இது வந்து ஃபிட் பண்ணலாம். இன்னொரு பாட்டு இங்கே தான் இருக்கும் டோருக்கு. சரி ஓகே, இங்கே ஃபிட் பண்ணுறோம். எங்கடா ஃபிட் பண்ணா. ஓகே, எக் கன் இந்த இது வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனிமேட்டு ஈவன் நான் போட்டு பழக முடியுமானா பழக முடியாது. ஏன்னா இதுக்கு கன் ரெடி பண்ணுறது ஈஸி, ஆனால் புல்லட் ரெடி பண்ணுறது தான் கஷ்டம். ஓகே, இப்போ வந்து இதுதான் கிளாஸ் ரூமு. இது வந்து கார்டனு. இது வந்து அட்டிக்கு. இது வந்து இது பிடிங்கி வச்சுக்கிறாங்க லிவரை. அது வந்து கிளாஸ் ரூமில் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, இதுதான் வந்து சர்ச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கார்டனுக்கு போய்டுவோம். இப்போ வந்து கார்டனில் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்துக்கிறோம். ஓகே, இப்போ என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரில. என்ன இது ஹைட்ராப்பர் போடு. இது வச்சு தான் நம்ம வந்து பாய்சன் புல்லட்ஸு இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே சுவிட்செலாம் இருக்கும், அதெல்லாம் ஆஃப் பண்ணுறோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே ஏதோ ஒரு சுவிட்ச் இருக்குமே, இதோ இருக்குது போர்டு. செகண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. தேர்டு இங்கே இருக்கும், அதுவும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது மட்டும் ஆஃப் பண்ணணும். எங்கே இருக்குது? இதோ இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து இது பண்ணணும். சரி ஓகே, இப்போ இங்கே இருக்கிற நம்ம வந்து பேட்ரி எடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒயர் கட்ரு வேணும். அது எங்கே இருக்குது அந்த ஒயர் கட்ரு? சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம பாய்சனுக்கு தேவையான ரெசிபியை போய் பார்ப்போம். 4 ட்ராப் ஆஃப் வாட்ரு, 4 ட்ராப் ஆஃப் இங்க்கு, அப்புறம் 2 ட்ராப் ஆஃப் க்ரீன் போஷனு. சரி ஓகே, 3 ட்ராப் ஆஃப் இங்க்கா? சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒயர் கட்ரு தோ இருக்குது கைஸ். போர்டு வேறு மாதிரி. இப்போ வந்து இதை எடுத்துன்னு போயிட்டு அப்படியே கட் பண்ணி பேட்ரி எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுதான் ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும். சரி ஓகே, எல்லா பேட்ரியா இதை போய் எடுத்துன்னு போய் நம்ம கீழே போட்டு வச்சுப்போம். சரி ஓகே, இப்போ வந்து போடா கீழே. ஏன்னா ஈவன் நான் வராத இடம்னா இது ஒன்று தான். சரி ஓகே, ஈவன் என்னால் இங்கே வர முடியாது. அதனால் இங்கே தாராளமாக இருக்கலாம் நம்ம. போர்டு நான் போயிட்டு அந்த போர்டில் வேறு எடுத்துகிட்டு வரணுமா? சரி, நான் இது கடுப்பாகுது கைஸ். 2 கை இருக்குது, ஒரு கையில் இதில், ஒரு கையில் அதில். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் வேறு ஒன்று போய் எடுத்துன்னு வரணும். சரி ஓகே, இப்போ அந்த ஹைட்ராப்பர் இங்கே தான் போட்டேன். ஓகே, இதை நம்ம அப்படியே எடுத்துப்போம். எங்கடா ஹைட்ராப்பரு? எங்கடா டே? இதோ இருக்குதா? எனக்கு வேறு கண்ணுக்கே தெரில. சரி ஓகே, இப்போ இது போயிட்டு நம்ம போய் பாய்சன் ரெடி பண்ணணும். அப்போ தான் அந்த கன்னுக்கு புல்லட் நம்ம இது பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வழி எங்கே? இதோ இருக்குது. சரி ஓகே, வழிகளை போயிட்டு இப்போ நம்ம வந்து கிளாஸ் ரூம்குள்ளே போகணும். ஏன்னா அங்கே தான் நிறைய பொருள் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கிளாஸ் ரூமுக்கு போயிடுவோம். சரி, கிளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஓப்பன் த டோர். சரி ஓகே, இப்போ வந்து வந்தாச்சு. எங்கே இருக்குது? இங்கே தான் நம்ம தண்ணி பிடிக்கணும். அதுவும் குழால இல்லை, உடஞ்சி போன கக்கூஸில் பிடிக்க வச்சிட்டானுங்க தண்ணியை. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் அது நம்ம குடிக்கவா போகிறோம்? ஈவன் நன் மேலே அடிக்க தான் போகிறோம். சரி ஓகே, இப்போ வந்து இதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ரூமில் வந்து இது பண்ணணும். சயின்டிஸ்ட் ரூமும் இதில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்களா, அந்த ரூமில் போய் இது பண்ணணும். ஓகே, இந்த கப்போர்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துப்போம். இதுனா அதெல்லாம் போர்டு இங்க்கு கச்சிச்சு நம்மளுக்கு. போர்டு வேறு மாதிரி, வேறு இதுலாம் ஓப்பன் பண்ண முடியாது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் தான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ 4 இது பண்ணுவோம். 1 2 3 4. ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இங்க்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது, அப்படியே இதுவும் நம்ம போட்டுப்போம். எல்லாம் இங்க்கு. இப்போ வந்து இங்க்கு வந்து நம்மளுக்கு 3 ட்ராப் விடணும். சரி ஓகே, 1 2 3. ஓகே கைஸ், 3 இது விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து எதனா பார்த்துக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து க்ரீன் போர்ஷன் நம்மளுக்கு ஒன்று வேணும். அது இங்கே இல்லை, வேறு எங்கடா வச்சுக்கிறீங்களே? சரி ஓகே, இப்போ வெளியே தான் தேடணும்னு நினைக்கிறேன். மேபி இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் க்ரீன் போர்ஷனு. சரி ஓகே, இந்த கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் இல்லை. எங்கடா வச்சுக்கிறீங்க? ஐயோ, அலைய விட்றானுங்களே. டேய் குத்துருங்கடா தயவு செஞ்சு. இது 2 ஈஸியாக குத்துட்டானுங்க. ஆனால் ஒன்று எங்கே வச்சுக்கிறான்னு தெரில. இதெல்லாம் ஓப்பனே பண்ண முடியல. அப்போ எதுக்குடா அதெல்லாம் வச்சுக்கிறீங்க? சரி ஓகே, ஒரு சில கபோர்டு தான் ஓப்பன் பண்ண முடியுது, இல்லை ஓப்பனே பண்ண முடியல. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எங்கே? இந்த கபோர்டெல்லாம் தேடணுமாடா டே?
இது தேடுறதுக்குள்ளே அவன் வந்து அச்சிருவா போல இது. சரி ஓகே. இல்லை வந்து எங்கே க்ரீன் போர்ஷன் தோக்குது போடு வேறு மாதிரி. ஓகே க்ரீன் போர்ஷன் எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு போய் அந்த சயின்டிஸ்ட் ரூமில் போய் நம்ம போய் இது பண்ண வேண்டியது தான். எங்கே இருக்கு? இப்போ 2 இது க்ரீன் போர்ஷன் நம்மளுக்கு 1 2. ஓகே போடு வேறு மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து இந்த பாய்சன் எடுத்துன்னு போய் நம்ம போய் ஒரு இடத்துல ஐயோ இவன் என்னக்கா கன்னத்தில் சப்புன்னு ஒரு அற விட்டா கைஸ். அதை வேலை சுற்றியெல்லாம் அற இல்லை. சரி ஓகே. இருந்தாலும் நம்மளுக்கு 2 அட்டம்ஸ் இருக்குது. டேய் ஈவன் நான் 1ல் கூட 3 இதுலேயும் 3. டேய் இல்லையாச்சும் ஒரு 5 டே ஆச்சு கொடுக்க மாட்டீங்க? கிரானிலலாம் பாருங்கடா 5 நாள்டா. சரி ஓகே. இப்போ மறுபடியும் கோடை செக் பண்ண மறந்துச்சு. 8046. அவள் பாட்டு நாங்கள் நிம்மதியாக தூங்கின்னு இருப்பா. நம்ம அப்படியே இது கீழே போயிடுவோம். ஏன்னா ஈவனால் இங்கே வர முடியாது. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து மறுபடியும் கிளாஸ் ரூம் போகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ் மறுபடியும் கிளாஸ் ரூம் போயிடுவோம். நம்ம போயிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு சர்ச்சில் இது பண்ணணும். சரி ஓகே. அப்படியே போகிறோம். அப்படியே அதை மட்டும் எடுத்துகிட்டு வரோம். சரி ஓகே. இது வழியாக போவோம். ஏன்னா அது வழியாக போக வேணாம். ஏன்னா அங்கே தான் சவுண்டு போட இது வரும். சவுண்டு போடுற மாதிரி வரும். அதனால் இப்படியே ஏறிட்டு போய் அந்த இதுவும் மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடும். எங்கடா இருக்குது? கரெக்டாக வந்து கைஸ். சரி ஓகே இங்கே இருக்குது. ஓகே எடுத்தாச்சு. இதை நம்ம எடுத்துன்னு போயிட்டு வழி எங்கடா இருக்குது? இதை போய் நம்ம போய் சர்ச்சில் இது பண்ணணும். சரி ஓகே. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக இங்கே தான் வருவா. நம்ம போயிட்டு அப்படியே இதை போய் சர்ச்சில் போட்டோன்னா இது வந்து பாய்சனாக மாறிடும். சரி ஓகே. சரி ஓகே சர்ச்சுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஈவில் நான் வரமாட்டான். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்தால் ஈவில் ஒன்று. இப்போ வந்து இங்கே வந்து ஹாலி வாட்டர்னு ஒன்று இருக்கும். அதாவது புனித நீர். இதில் வந்து நம்ம வந்து இது பண்ணோம். சரி ஓகே. இப்போ வந்து இந்த கோடு வந்து எதுக்குன்னா என்ன ப்ரோ பெட்டி வித்தியாசமாக இருக்குது, கோடு போட்டால் எதனா பவர்ஃபுல் இதுவும் இருக்குமான்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போ வந்து 8043 இல்லை 6 6 ஓகே. பவர்ஃபுல் வெப்பன் இருக்குமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை. இந்த எலும்பு கூட தான் இது பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. டேய் நான் கூட எதனா பவர்ஃபுல் வெப்பன் இருக்குன்னு நினச்சேன் கைஸ் ஃபஸ்ட் டைம் விளாடும் போது. சரி ஓகே. இப்போ வந்து இந்த எலும்பு எதுக்குன்னா ஒருத்தி இங்கே இருப்பா ஐஸ்கிரீம் பாட்னு சாப்பிட்னு கிடப்பா மலை மாடு மாதிரி. ஐயோ அவள் நம்ம பார்த்துட்டா. இப்போ ஈவன் நான் கால் அடிக்கிறா. சரி ஓகே நம்ம வந்து கீழே போயிடுவோம். அவள் வேறு நம்மளை பார்க்கக்கூடாது. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து ஈவன் நான் கன்ஃபார்ம் இங்கே வருவா. அது வரைக்கும் நம்ம போயிட்டு இந்த எலும்பு இங்கே போட்டு சரி ஓகே. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் அட்டிக்கு ஓப்பன் பண்ணுற இது ஒன்று இருக்கும். சரி ஓகே இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த எக்குன்னு போய் நம்ம போய் ஃபில் பண்ணிடலாம் கிளாஸ் ரூம் போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ அந்த எக்கு வந்து அந்த பாய்சன் இதில் வச்சா நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ வர அந்த கோழிங்க வேறு வந்துச்சுன்னா ஒரே போடு கதவு மூடுவோம். வேணாம் கதவு இப்போ மூடுறதுக்கும் வருங்க. ஏன்னா சவுண்டு போயிருந்து சொல்லலை. இப்போ இதில் ஒரு கோழி வரும். இந்த கோழி எங்கே கதவு திறக்க சவுண்டு இருந்துச்சு. வருது பாருங்க 6 பேக் வச்ச கோழி. இதெல்லாம் ஒரே போடு தான். கொத்திச்சுனா நம்ம அவ்வளோதான். இன்னொரு டே இங்கே காலி ஆகிடும். 2 கோழி இது பின்னாடி. போய் தொலைங்களாண்டா. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? போது கைஸ். இப்போ வந்து ஐயோ இது என்னடா இது கழுத்து என்னடா ஒட்டகைச்சிவிங்க மாரி இருக்குது இது கழுத்து. ஐயோ என்னடா இது? டேய் லக்கையா என்னதுடா அது? அது பாட்டுன்னு சைடு வாங்கி சாப்பிட்டுனுக்குது. சரி ஓகே இருங்க எக்கை ஃபில் பண்ணுறோம். ஐயோ சரி ஓகே போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். போது கைஸ். தலையை ஆட்டின்னு நடக்குதுங்க. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிற இதுங்க போட்ட முட்டையிலேருந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி இதுங்களே அடிக்க போகிறோம். சரி ஓகே ஃபில் பண்ணியாச்சு. இந்த முட்டை வேறு எப்படி இது போகிற நல்லாவே இல்லை. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம போயிட்டு சர்ச்சில் போயிட்டு இந்த இது போய் நம்ம இந்த எக்கை வச்சு இந்த எக்கை வந்து பாய்சனாக மாற்றி அடிக்க போகிறோம் இதுங்கள. சரி ஓகே. இப்போ வந்து ஐயோ இதா தம்பி ஐயோ என்னடா எல்லாருக்கும் வாயில் என்னது மூஞ்சில் வாய் இருக்குன்னா இது வயிற்றுல வாயுது. சரி ஓகே. கைஸ் அது ஒரு குண்டு கோழி கைஸ். அது வேற பார்த்திச்சுன்னா விடாது வந்து டப்புன்னு கச்சிரும். சரி ஓகே இது வந்து இங்கேயே போட்டு நம்ம கிளாஸ் ரூமுக்கு போயிடுவோம். ஏன்னா கிளாஸ் ரூமில் தான் இது இருக்குது. அதனால் இப்போ கன்ஃபார்ம் அங்கே சர்ச்சில் இருக்கிறாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ. சரி ஓகே. இப்போ எதுவும் நம்ம போயிட்டு இதில் கிளாஸ் வேணும்
ஸ்கேலு வேணும், உடஞ்ச ஸ்கேலு வேணும். அப்போ தான் அட்டிக்கு நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ வந்து நான் தேடுறேன். இங்கே தான் இது ஓப்பன் பண்ணியாச்சு, இங்கே வந்தாச்சு. சரி ஓகே, இப்போ வந்து எங்கடா இருக்குது? ஸ்கேல் கச்சிச்சு கைஸ். போடு ப்ரோக்கன் ரூலு. இதை வச்சு நம்ம போய் அட்டிக்கை ஓப்பன் பண்ணிடலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு போய் அட்டிக்கை ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இது இவங்க வந்து பிடிச்சாலும் வந்து பிடிச்சிருவாங்க, அதனால் சரி ஓகே, இது வந்து ப்ரோக்கன் ரூல் எங்கள் சவுண்டு போட்டு வர வச்சுட்டு போவோம். கரெக்டாக இருக்கும் அப்போ தான். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து கீழே போய் அட்டிக்கு ஓப்பன் பண்ணுறோம். சரி ஓகே, வந்தாச்சு. இப்போ வந்து அட்டிக்கு ஓப்பன் பண்ணிடலாம். எங்கடா? ஓகே கைஸ், ப்ரோக்கன் ரூலை போட்டு அட்டிக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ போவேன் அட்டிக்கு. இப்போ வந்து நம்ம கரெக்டாக போய் இந்த எக்கை போய் இது பண்ணிடலாம். அப்போ தான் வந்தாலே டப்புன்னு சுடுறதுக்கு. சரி ஓகே, இப்போ வந்து இன்னும் இங்கே அவள் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து இந்த போர்ஷன், இந்த எக்கில், இந்த போர்ஷனில் வந்து இந்த எக்கை வச்சுட்டு ஓகே, இப்போ வந்து இது வந்து பாய்சன் எக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து இதனால ஏதோ வழி போகுது. இது எங்கடா ஈவில் இன்னும் வந்துட போகிறா? ஏற்கனவே ஒன்றில் ஆட பாவி, இங்கேருந்து சுற்றிட்டு வர்றதுக்கு தான்டா இந்த இதுவா? சரி ஓகே, இப்போ வந்து நம்ம மறுபடியும் மேலே போயிட்டு அந்த மலை மேடு என்ன பண்ணுகிறான்னு தெரில. அவள் பாடுன்னு சாப்பிட்டுங்கிறா. நம்ம அப்படியே பொறுமையாக அவளை பார்ப்போம். வேற யாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடல. வேறு கடையிலேருந்து நம்ம ராடோடைய ஐஸ்கிரீம், ராடோடைய அப்பா இருக்கிறாரில்ல, அவகிட்ட இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுங்கிறா. அதை பாருங்கள் எப்படி சாப்பிட்டுங்கிறா பாருங்கள், கண்ணா முன்னான்னு. அதனால தான் நல்லா குண்டாகிறா. சரி ஓகே, அவள் பாட்டுன்னு அவள் பார்த்துட்டா ஈவில் எனக்கு ஃபோன் பண்ணுறவா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இது பண்ணியாச்சு. ஈவில் நான் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்மக்கிட்ட தான் கன்று ரெடியாகுது. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இது உள்ளே போயிடுவோம். இது உள்ளே போயிட்டு கிளாஸ் ரூமுக்கு வேறு போகணுமா? கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு கிளாஸ் எடுக்கணும். நம்ம போயிட்டு கிளாஸில் லென்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கூட கன்று எடுத்துன்னு போயிடும். ஈவில் நான் வந்தால் டப்புன்னு அப்படியே ஒரே அடி தான், அவ்வளோதான், அவன் மயக்கமாயிடுவா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. அவன் இன்னும் ஆளை காணும், எங்கே இருக்கான்னு தெரில. சர்ச்சில் பார்த்தது அவ்வளோதான். சர்ச்சில் அவ்வளோ பார்க்கல. அந்த என்ன வாயில் பானை வச்சு வயிற்றுல பானை, ஐயோ குழம்புதே, வாய் வயிற்றுல வச்சிருந்தால அவனை தான் காரணம், அவனை தான் பார்த்தேன் நான். சரி ஓகே, இல்லைலாம் தேடுவோம். கிளாஸ் இருக்கா? டேய் இல்லையா? ஐயோ, இப்போ இந்த கிளாஸ் முழுக்க தேடணும் போல இதே. சரி ஓகே, இதுலேயும் இல்லை. இதில் இருக்குதா? இதுலேயும் இல்லை. இதில் ஓப்பனே ஆக மாட்டேங்குது சில இதில். சரி ஓகே, இதுலேயும் இல்லை. இதில் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்குடா அதெல்லாம் தெரியுங்க டேய். சரி ஓகே, வேறு எங்கே இருக்குது கிளாஸ் ரூமா? அது ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது கைஸ். இதுலையாச்சும் தேடுவோம். இருக்குதா? இதுலேயும் இல்லை. இதில் இல்லை. இதுலேயும் இல்லை. இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எதுவும் இல்லை. சரி ஓகே கைஸ், இதில் எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஒரு சிலதுலாம் ஓகே, இது ஓப்பன் ஆகுதில் மட்டும்தான் இருக்கும் போல இருக்குது. சரி ஓகே, எதுவுமே இல்லை கைஸ். ஐயோ டேய், எங்கடா வச்சுக்கிறீங்க? ஓகே, இதுலேயும் இல்லை. ஆஹா, வர மாதிரியே இருக்குது கைஸ். சரி ஓகே, இதுலேயும் இல்லை. இதுலேயும் இல்லை. டேய் ஆடா போங்கடா, என்னடா நீங்கள்? சரி ஓகே கைஸ், இதில் தானே இருக்குமா? இதுலேயும் ஒன்றும் இல்லையா? டேய் ஷோ. சரி ஓகே கைஸ், வேறு கிளாஸ் ரூம் ஒன்று இருக்கும், அதையும் போய் தேடணும். இது என்னடா இது? சரி ஓகே, இப்போ இன்னொரு கிளாஸ் ரூம் இருக்கும், அது போய் எங்கே இருக்குது? எங்கடா இருக்குது? டேய் ஐயோ. சரி ஓகே, இருங்க இங்கே போய் பார்ப்போம். தெரிஞ்சா அவங்க வர மாதிரியே இருக்குது. சரி ஓகே, இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது. ஓகே, இதோ இருக்குது. இப்போ இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை. கச்சிட்டு போடு, வேறு மாதிரி கிளாஸ் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம இது இங்கே சவுண்டு போட்டு வர வைப்போம். வந்தாலே ஒரே போர்டு தான். ஓகே, வர மாதிரி தெரிலன்னு நினைக்கிறேன். வராங்களா இல்லையா? சரி ஓகே, இன்னும் வரல போல இருக்குது கைஸ். அதனால் இது போய் கிளாஸ் போய் எடுத்து நான் போய் கீழே போட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன். இன்னும் வரல. சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இந்த கிளாஸ் எடுத்துன்னு போய் நம்ம கீழே வச்சுட்டு வந்துடுவோம். சரி ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ வந்து இதை உடச்சி லென்ஸ் எடுத்துப்போம். இதுலேருந்து எங்கடா இருக்குது? எங்கடா அது இருக்குது கைஸ். கண்ணுக்கே தெரியாத மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அட்டிக்கு போயிடுவோம், ஏன்னா இப்போ தான் ஒரு வேலையே இருக்குது நம்மளுக்கு. சரி ஓகே, இப்போ இந்த லென்ஸ் எடுத்துன்னு போயிட்டு நம்ம பைனாகுலராக ஏதோ ஒன்றில் போய் ஃபிட் பண்ணணும். ஈவன் நீங்கள் வந்துடுவாளான்னு தெரில. ஓகே, அவள் இல்லை.
சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு மேலே போய் இந்த பைனாகுலரில் இது போய் ஃபிட் பண்ணுறோம். டெலஸ்கோப்பா சரி ஓகே ஏதோ ஒன்று. சரி ஓகே இப்போ வேறு ஃபிட் பண்ணி ஐயோ சே கைஸ் ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. அது பாருங்கள் சீக்கிரமாக போகிற மாதிரி போய் அப்படியே கொஞ்சம் பொறுமையாகிடுச்சு. சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு பேட்ரி எடுத்துன்னு வரணும். இப்போ பேட்ரி எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபிட் பண்ணணும். அதை வச்சு ஒரு வேலை இருக்குது, நீங்களே பாருங்களேன். சரி ஓகே இப்போ நம்ம வந்து பேட்ரியை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி ஓகே கைஸ் பேட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் கிளாஸ் ரூமில் கன்று இருந்தோம்ல அதை போய் எடுத்துன்னு வந்துடலாம். ஏன்னா ஈவனை நாங்கள் வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அதனால தான் போய் கன்று எடுத்து கையில் ரெடியாக வச்சுப்போம். சரி ஓகே இருங்க நம்ம போய் கன்னை போய் எடுக்கிறோம், நேராக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈவில் நீங்கள் இருக்காளா? இல்லை. சரி ஓகே கன்று அது பாட்டுனுக்குது, எடுத்துக்க வேண்டியது தான். சரி ஓகே இப்போ வந்து கன்று எடுத்தாச்சு. இன்னும் அவள் ஆளை காணோம், இங்கே இல்லை போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சர்ச்சில் தான் சுற்றின்னு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ் வரல. கன்று ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது கைஸ். போடு வேறு மாதிரி. கன்று ஒர்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு, பார்த்தா ஒர்க் ஆகுது. சரி ஓகே இப்போ வந்து அட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கன்று இங்கேயே வச்சுவோம். இதுக்கு மேலே இது யூஸ் ஆகாது தான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்ரி எடுத்துன்னு போய் அங்கே ஃபிட் பண்ணுறோம். இன்னும் இங்கே ஆளை காணோம். எனக்கு தெரிஞ்சு சர்ச்சில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே பேட்ரியை ஃபிட் பண்ண எங்கடா இங்கே தான்டா ஃபிட் பண்ணோம். சரி ஓகே பேட்ரி ஃபிட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம இதை வச்சு ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்கு போகணும். ஐயோ மாற்றி போகணும் போல இருக்குது. ஒரு இடத்துல ஒன்று வைக்க மாட்டேங்கிறானுங்க. சர்ச்சு விட்டா கிளாஸ் ரூமு விட்டா அட்டிக்கு கார்டனு ஐயோ. சரி ஓகே கைஸ் இப்போ வந்து சர்ச்சுக்கு போயிடும். எனக்கு தெரிஞ்சு அவள் அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி இருங்க போய் பார்க்கலாம், இல்லைன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே இப்போ இந்த எலும்பு வச்சு ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னா மேலே ஒருத்தி ஐஸ்கிரீம் பாடுன்னு சாப்பிட்டுங்க வந்தால, இப்போ வந்து அவளை கீழே கூப்பிடணும். இங்கே இருக்கிற மணியை அடிச்சா வந்துடுவா. சரி ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு கரெக்டாக அவளை இப்போ கூப்பிடணும். போகிறா பாருங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீமை வந்து தள்ளி விடணும், அதுக்கு தான் இந்த எலும்பு, அவ்வளோதான். சரி ஓகே இப்போ வந்து அவள் வந்து புது ஐஸ்கிரீம் வாங்க கீழே வருவா. அவள்கிட்ட தான் இப்போ வந்து மெயின் டோர் கீ இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து ஐயோ இங்கே தானே வருவா அவள். சரி ஓகே இப்போ வந்து நம்ம இந்த போனை இங்கே தூக்கி போட்டு அடி கீழே போயிடுவோம். ஓகே இப்போ நேராக அட்டிக்கு போயிடுவோம். சரி ஓகே கைஸ் அட்டிக்கு வந்தாச்சு. சரி ஓகே இது பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துன்னுக்கிறீங்க, ப்ளீஸ் கைஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சரி ஓகே இப்போ வந்து நம்ம இந்த டெலஸ்கோப்பில் பார்க்கலாம். இதில் யார் வந்து வருவான்னா ராடோடைய அப்பம் தான் வருவோம். அதாவது ஐஸ்கிரீம் கேமு நம்ம 1 2 விளையாடிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள். இப்போ அது அவனுடைய அப்பம் இங்கே வந்து ஐஸ்கிரீம் வந்து கொடுப்பான். அந்த நேரத்தில் என்னடா சைடில் லிவர் மாதிரி இருக்குது, அதை ஆன் பண்ணி அங்கே இருக்கிற லைட்டை உடச்சி அந்த பல்பை வெடிக்க வைக்கணும். வெடிச்சா அவள் பயந்து சாவி கீழே விட்ருவா. சரி ஓகே நானும் தேடுறேன், அந்த ராடோடைய அப்பம் இன்னும் வரல. பின்னாடி வேறு ஈவன் ஒரே அடி தான், ஏன்னா ஏற்கனவே 2வது அட்டம்ப்டில் விளாட்னுக்குறோம். சரி ஓகே எங்கடா அவன் இன்னும் ஆளை காணுமே. வந்துட்டான் கைஸ். போடு ராடோடைய அப்பம் இப்படி தான் இருப்பான் பொழுது. அவனாவோ பெரிய வேனில் வச்சு பசங்களை பிடிச்சினுக்கிறான். இவனானா சின்ன வண்டியில் வந்துங்கிறான். சரி ஓகே பெல்லு அடிக்கிறான்னு நினைக்கிறேன், பெல் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அடிச்சிட்டான்டா. இப்போ அந்த எங்கே அவள் வருவாளா? எங்கே அவன் ஆளை காணும். சரி ஓகே ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணுறான். அதனால வீங்கி போன மூஞ்சி மாதிரி இருக்குதா? சரி ஓகே சரி ஓகே ரொம்ப நன்றி, ஐஸ்கிரீம்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே தான் இருந்தேன். சரி ஓகே ஐஸ்கிரீம் தாங்க, காசுலாம் தரமாட்டேன். சரி ஓகே இப்போ கரெக்டாக லிவர் ஆன் பண்ணோம். ஓகே கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ வந்து சாவி எங்கே இருக்குன்னா கரெக்டாக நம்ம கார்டனுடைய இதுவில் இருக்கும். அங்கே இருக்குது இப்போ சாவி. நம்ம போய் இப்போ கார்டனில் போய் எடுக்கணும். அதனால் இப்போ என்னை கடத்தி வச்சுருக்கனால ஒரு 2 3 பல்பு நான் உடைக்கிறேன். உடச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம போயிட்டு இப்போ கார்டனில் போயிட்டு அந்த இது வர எடுக்கணும், நம்ம மெயின் டோர் சாவி. சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு மெயின் டோர் சாவியை போய் எடுத்துருவோம். சரி ஓகே கேஸ் கார்டனுக்கு வந்தாச்சு. இப்போ மெயின் டோர் சாவியை போய் எடுக்கணும். அது வழி எங்கே இருக்குது? சரி ஓகே இங்கே தான் வந்தாச்சு. இப்போ மெயின் டோர் சாவியை போய் எடுத்துருவோம். ஐயோ சரி ஓகே எங்கடா இருக்குது? இங்கே தான்டா பார்த்தேன். எங்கடா இருக்குது? நான் ஒருத்தங்க இங்கே வந்து தேடினுக்கிறேன். அது பின்னாடியில் இருக்குது, டோர் இருக்குது. சரி ஓகே இப்போ வந்து இங்கே உள்ள தான் மெயின் டோர் சாவி இருக்குது. சரி ஓகே இப்போ வந்து இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம
ஓப்பன் பண்ணோம். சரி ஓகே, இதை வச்சிங்கன்னா அவள் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கிறா. அப்போ கூட இது எங்கன்னா தேர்னாலா பாருங்க, அவள் பாட்டுன்னு ஐஸ்கிரீம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவள் பாட்டுன்னு சாப்பிட போயிட்டா. சரி ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துன்னு போயிட்டு மேலே போய் ஃபிட் பண்ணி தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க, அது நடக்காது ராஜா. சாவி கண்டுபிடிச்சதெல்லாம் ஓகே, இதை போய் எடுத்துன்னு போய் ஃபிட் பண்ணுறது தான் ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா அந்த டோரை சுற்றி 4 பேர் காவலுக்கு நிற்பாங்க. ஈவில் நன்னு இந்த 3 கோழிங்களும் நிற்பாங்க பாதுகாது. பாருங்க இப்படி போது பாருங்க. அதுக்கு தான் ஒரு வழி வச்சுக்கிறேன். என்னன்னா 4 பேரும் இந்த கன்னில் போட்டு தள்ளிட்டா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏன்னா இதில் சாவி எடுக்கிறதே ஏதோ ஏற்றலாம், ஆனால் அது எடுத்துன்னு போய் ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே 4 பக்கமும் வந்து அடிப்பாங்க, நம்மளை ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கன் எடுத்து அப்படியே டப்பு டப்புன்னு போடுவோம், சவுண்டு போடுவோம். இந்த கீ வச்சே சவுண்டு போடுவோம். வாங்க எல்லாரும் வர வச்சிடலாம். எல்லாரையும் வாங்க, எல்லாரையும் வாங்க. என்ன கேஸ் இவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ வாங்கடா, எல்லாம் வாங்கடா டேய். அடிக்கிறதுக்கு மட்டும் எல்லாம் வருவாங்க, ஆனால் நம்ம கூப்பிட்ற நேரத்தில் வர மாட்டேங்கிறாங்களே. ஐயோ வர மாதிரி தெரியல கேஸ். இப்போ நம்ம கன் எடுத்துன்னு தைரியமாக வெளியே போக வேண்டியது தான். ஐயோ போகிறதுக்கே ஒரு மாதிரி பயமாகுது. ஃபஸ்ட்டு இந்த கோழி காலி பண்ணோம். வா 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 வா, எப்படி ஓடி வந்து பாருங்க. ஐயோ விட்டா கைத்து எங்கே இது சாவு. இதை உட்கார வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு கோழி வந்து அடிக்கணும். எங்கே இருக்குது இன்னொரு கோழியும் வேறு காணுமே. ஐயோ இதுங்க வேறு வரவே மாட்டேங்குதே. ஈவன் வேறு இல்லை. சரி ஓகே, இப்போ இங்கேயும் இல்லை. இன்னொரு எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. ஐயோ இங்கே போனால் ரொம்ப டேஞ்சரான், அதனால் இங்கே போயிடலாம். ஐயோயோ இதோ இது வந்து பாருங்க, இந்த சாவு. எல்லாம் மூஞ்சில தான் வாய் வச்சுருப்பாங்க, இது என்ன தொப்பையில் வாய் இதுன்னு தெரில. சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஈவன் வந்தாச்சு. இந்த வாங்கிக்கோ, வாங்கிட்டே வா. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கோழி ஒன்று இருக்கும், அதை வேறு அடிக்கணும், இல்லைனா நம்ம சாவி போகிற நேரத்தில் வந்து அதுவும் அடிச்சிரும். சரி ஓகே, இப்போ வந்து அந்த கோழியை தான் தேடினுக்கிறேன். எங்கே ஆளை காணுமே. அது கோழி, ஐயோ அந்த 6 பேக் வச்ச கோழி வேறு காணுங்க. எங்கே போயிடுச்சு? ஆஹா அதோ பேர். நான் 6 பேக் வச்சுருந்தா மட்டும் போதாது, இருந்தால் வாங்கிக்கோ. அதுதான் அதுவும் அச்சாச்சு. இப்போ நம்ம பொறுமையாக சாவி எடுத்துன்னு போய் திருவிட்டு போடலாம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக போவோம், ஏன்னா யாருமே எல்லாம் மயக்கத்தில் இருக்கிறாங்க. சரி ஓகே கைஸ், ஒரு வழியாக மெயின் டோர் எஸ்கேப்பை முடித்தாச்சு. அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. ஓடுறா ஈவன் வந்து பிடிக்க போகிறாடா, ஓடுறா. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. என்னடா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐயோ பின்னா நிற்கிறாடா. அப்பா ஓப்பன் ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், இவ்வளோ வேறு ஏன் காட்டுறாங்க. சரி ஓகே, அவள் ஏதோ சொல்லிட்டு போகிறா, வேறு இந்த பையன் தப்பிச்சிட்டானா. சரி ஓகே, ஒரு வழியாக இந்த எஸ்கேப்பை முடிச்சாச்சு. இந்த மாதிரி நிறைய ஆர்டர் கண்டென்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.